மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஒரு புதிய மன்னாவோடு உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 30ஆம் தேதி 5வது மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 141வது அதிகாரம் 3வது வசனம், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று சங்கீதக்காரன் இந்த நாட்களிலே இப்படியாக ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமாயிருந்தால், சங்கீதக்காரன் ஏன் இப்படியாக சொல்லுகிறார் என்றால், தன்னுடைய வாயினாலே வீண் வார்த்தைகளை பேசாதபடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படியாகவும் இப்படியான ஒரு வார்த்தையை அங்கே தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மரணம் ஜீவனம் நாவின் அதிகாரத்திலே உண்டு என்று சொல்லி. அப்படியானால் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாயினாலே ஆசீர்வாதங்களை நாங்கள் பேசுகிற வேளையிலே அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இந்த நாட்களிலே எதை இந்த நாட்களிலே தியானிக்கிறோமோ, எதை பேசுகிறோமோ, அதன்படியே தேவன் இந்த நாட்களிலே நமக்கு அந்த வார்த்தையின்படி நம்மை நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் வாய்க்கு இந்த நாட்களிலே ஆண்டவரே காவல் வையும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமாயும் தேவனுக்கு பிரியமானதாயும் தேவனுக்கு உகந்த காரியமாக இந்த நாட்களில் இருக்கும்படியாகத்தான் தாவீது இந்த நாட்களில் இப்படி வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களை கேட்டுக்கொள்ளுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, வார்த்தையினாலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவர் வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் இந்த நாட்களிலே உண்டாக்கினார். கடற்கரை மச்சங்களை, அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், விருட்சங்களை, இப்படியாக எல்லாவற்றையும் வார்த்தையினாலே இந்த நாட்களிலே உண்டாக்கினார். அதனாலே தேவன் அங்கே அந்த வார்த்தைகள் எங்கிருந்து புறப்படுகிறது என்றால் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. அந்த வார்த்தை இந்த நாட்களில் புறப்பட்டு ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், ஆதிகாமத்திலே அதே அதிகாரத்தை தான் ஆதாமுக்கும் ஆண்டவர் இந்த நாட்களிலே கொடுத்தார் என்று சொல்லி எங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்படியானால் ஆதாமுடைய வழியிலே வந்த நமக்கும் அதே வார்த்தைகளைத்தான் இந்த நாட்களில், அதே ஆசீர்வாதங்களைத்தான் தேவன் இந்த நாட்களில் கொடுத்திருக்கிறார். அதனால இங்கே சங்கீதக்காரன் இந்த இடத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லுகிற வேளையிலே வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படியாகத்தான் அவர் சொல்லுகிறார். முதலாவது, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகள் வாசல்களை காத்துக்கொள்ளும் என்று. ஏனென்றால் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையும், மற்றவர்களுடைய காயங்களை கட்டுகிறதாயும் மற்றவர்களை தேற்றுகிற வார்த்தையுமாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அதனாலே தேவரீர் என் வாய்க்கு காவல் வையும், அப்படியான வார்த்தைகளை நான் பேசும்படியாகவும் அந்த வார்த்தைகள் ஊடாக இந்த நாட்களிலே அந்த வார்த்தைகள் அங்கே ஜனங்களை, அதாவது சத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் அங்கே இந்த நாட்களில் தேவைகளை சந்திக்கும்படியாகவும் என்னை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி கேட்கிற காரியத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், இரண்டாவதாக என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ள எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. அப்படியாக அதை செய்ய நீர்தான் வல்லவர் என்பதை குறித்து ஆண்டவரிடத்திலே இப்படி விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய வாயின் வார்த்தைகளையும் உதடுகளையும் நாங்கள் காத்து கொள்ளுகிற வேளையிலே தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களில் நடப்போம். அவருடைய துதி நம்முடைய வாயிலே இந்த நாட்களில் இருக்கிறபடியினால் அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதித்து இந்த நாட்களிலே அங்கே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும்
ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் கர்த்தர் இந்த நாட்களிலே கட்டளிடுவார் என்று சொல்லி இந்த நாட்களை விசுவாசிக்கின்றேன். இன்றைய நாளிலும் இந்த மன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.